ஹாய், மை மெடிக்கல் அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் டாக்டர், ஹோம் நர்ஸ், கேர்டேக்கர், ஃபிசியோதெரபிஸ்ட் அண்ட் அதர் ஹெல்த் ரிலேட்டட் சர்வீஸ் பண்ணக்கூடியவங்க எப்படி இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறது, அவங்களுக்கு நியர்பை இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸை எப்படி மேனேஜ் பண்ணுறது, எல்லாத்தையும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறதுக்கு கூகுள் ப்ளே ஸ்டோர் இல்லை ஆப் ஸ்டோர்ஸில் நீங்கள் மை மெடிக்கல் அப்பாயின்மெண்ட்ஸ்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப் அவைலபிளாக இருக்கும். அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு அங்கே 2 ஆப்ஷன்ஸ் காட்டும். யூசர், ஹெல்த் கேர் ப்ரொஃபஷன். நீங்கள் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனை லாகின் பண்ணுங்கள். நீங்கள் கிரியேட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட நேம், மொபைல் நம்பர் அண்ட் கெட் ஓடிபி கொடுங்க. உங்களுக்கு ஓடிபி வரும். நீங்கள் உங்களை வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா லாகின் பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணும். நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணலாம். நீங்கள் லாகின் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஆஃப்டர் வெரிஃபிகேஷன் டீட்டெயில்ஸை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஹோம் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். இந்த ஹோம் பேஜில் டேட்ஸ், மேனேஜ் அவைலபிலிட்டி, நோட்டிஃபிகேஷன்ஸ், ப்ரொஃபைல் இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறதுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம மேனேஜ் அவைலபிலிட்டி பற்றி பார்க்குறோம். மேனேஜ் அவைலபிலிட்டியில் உங்களோட டேட், உங்களோட டெய்லி சார்ஜஸ், உங்களோட கூகுள் லொக்கேஷன்ஸ் இது எல்லாமே நீங்கள் டைனமிக்காக அப்டேட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய ப்ளூ டாட்ஸ் உங்களோட அவைலபிள் டேட்ஸை வந்து மென்ஷன் பண்ணுது. நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் பெர் டே சார்ஜஸ் ப்ளஸ் பெர் ஹவர் சார்ஜஸ் இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக அப்டேட் பண்ணிக்கலாம். உங்களோட சர்வீஸ் லொக்கேஷனையும் நீங்கள் டைனமிக்காக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது மூலியமாக உங்களுக்கு நியர்பையில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் ஈஸியாக ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்குறோம். நோட்டிஃபிகேஷனில் ஒரு அப்பாயின்மெண்ட் புக் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த பேஷண்ட்டோட நேம் ப்ளஸ் அவங்க எதுக்காண்டி புக் பண்ணியிருக்காங்கிறத பேஷண்ட் சம்மரிலையும் அவங்களோட லொக்கேஷன், ஃபோன் நம்பர், அவங்க என்ன டைமில் புக் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக இருக்கும். இதை பார்த்து நீங்கள் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறமா இது ஹோம் ஸ்க்ரீனில் கரண்ட் அப்பாயின்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து விழும். ஸோ இந்த கரண்ட் அப்பாயின்மெண்ட்டில் இன்னைக்கு டேட்டில் என்னென்ன அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குங்கிறத நீங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம். கரண்ட் அப்பாயின்மெண்ட்டில் டுடேஸ் அப்பாயின்மெண்ட் எத்தனை இருக்குங்கிறத பார்க்கலாம். அதுக்கு கீழே காட்டக்கூடிய அப்கமிங் அப்பாயின்மெண்ட்ஸில் நெக்ஸ்ட் டேயில் உள்ள அப்பாயின்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ அப்கமிங் அப்பாயின்மெண்ட்ஸில் அப்கமிங் டேஸில் இருக்கக்கூடிய எல்லா அப்பாயின்மெண்ட்ஸையும் அது ஃபில்டர் பண்ணி ஷோ பண்ணும். இப்போது கரண்டாக இருக்கக்கூடிய டேட்டில் உள்ள அப்பாயின்மெண்ட்டை நம்ம வந்து பேஷண்ட்டை விசிட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து நோட்ஸ் கொடுத்துட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோங்கிறத ஒரு நோட்டாக கொடுத்துட்டு அதை சப்மிட் கொடுக்குறது மூலயமா அந்த அப்பாயின்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த அப்ளிகேஷனில் அப்பாயின்மெண்ட் ஹிஸ்ட்ரிங்கிற ஸ்க்ரீனும் இருக்குது. இந்த அப்பாயின்மெண்ட் ஹிஸ்ட்ரி ஸ்க்ரீனில் இன் ப்ராக்ரஸில் என்னென்ன அப்கமிங் அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன கம்ப்ளீட்டட் அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது, நம்ம எத்தனை அப்பாயின்மெண்ட்ஸை கேன்சல் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது எல்லாமே ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். இந்த அப்ளிகேஷன் மூலியமாக உங்களுக்கு நிறைய லோக்கல் கிளைண்ட்ஸை நீங்கள் ரீச் பண்ணலாம். உங்களோட ஏர்னிங்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.